திருவண்ணாமலை என்பதும் நமக்கு கிரிவலம்தான் நினைவில் தோன்றும். ஆனால் திருவண்ணாமலையில் சிவபெருமான் புலி வடிவில் சென்று ஈசான தேசிகரை காத்த செய்தியை அறிவோம். ஈசான்ய தேசிகர் ஞானம் பெற வேண்டி முதலில் சிதம்பரம் சென்று மௌனகுருவிடம் தீட்சை பெற்றார். அதன் பிறகு திருவாரூர் வந்தார். பிறகு திருவண்ணாமலை வந்தார். திருவண்ணாமலையில் அவர் மடம் அமைத்து சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது பல பக்தர்களாலும் பல நாத்திகர்களாலும் அவருக்கு இடையூறு ஏற்பட்டது. எனவே சிவபெருமான் தன் பார்வதி தேவியோடு புலி வடிவில் சென்று அவரை காத்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இன்றளவும் திருவண்ணாமலை கிரிவல பகுதி ஈசானிய இடத்தில் ஈசானிய லிங்கத்துடன் அதன் பிறகு ஈசானிய மடம் ஒன்று ஈசானிய தேசிகர் மடம் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இன்றளவும் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார்.